முழுசா ஏதாவது கற்றுட்டே இருக்கும். ஆனால் எது கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், எதற்காக கற்றுக்கணும் ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம மேலே நாட்டு அறிஞர்கள் பெரிய பெரிய குண்டா புத்தகமா இந்த 2 கேள்விக்கு பதில் எழுதுவாங்க. ஆனா நம்ம திருவள்ளுவர் இருக்காரு, பலே கில்லாடிங்க. நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி சிம்பிளா 2 சென்டென்ஸ்ல பதில் சொல்லிட்டாரு. ஆமாங்க, கற்க கசுற கற்றுவை கற்றுப்பேன் நிற்கிறதுக்கு தக. கற்க கசுறன்னா தப்பில்லாம தெளிவா படிக்கணும். கற்றுப்பேன்னா படிச்சுட்டு முடிச்சுட்டு நிற்கிறதுக்கு தகனா அதோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சா நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. எவ்வளோ அழகா ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா நம்ம டீச்சர் சொல்றாங்க need more detail, where is the text based evidence னு கேக்குறாங்க. ஆனா நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டாரேன்னு கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா பயாலஜி டீச்சர் சொல்றாங்க செல்னா உயிரினம், மேத் டீச்சர் சொல்றாங்க செல்னா விற்பனை, ஹிஸ்டரி டீச்சர் சொல்றாங்க செல்னா ஜெல், பிசிக்ஸ் டீச்சர் சொல்றாங்க செல்னா பேட்டரி. சரி, நம்ம தமிழ் டீச்சர் போய் கேட்கலாம்னா அவங்க சொல்றாங்க செல்னா போ. 5 விதமா சொன்னா நாங்க என்னங்கதான் பண்றது? ஒரே இஷ்டம் அப்பா. எங்க பெஞ்சு மனசு எவ்வளோ பாடுபடுன்னு